டாக்டர்ஸ் இந்த மாதிரி விஜய் காவேரியோட ஃபேமிலி கிட்ட இவங்க 2 பேருமே இன்னுமே ரொம்பவே சீரியஸாக தான் இருக்காங்க. இப்போதைக்கு எங்களால் எதுவுமே சொல்ல முடியாது. அதே சமயத்தில் அவங்க இன்னும் மயக்கத்துலேருந்து எந்திரிக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு ஷாக்கான கல்யாணி பாட்டியும் அவங்களோட கால்லையே விழுந்து எப்படியாவது என் பேரனை காப்பாத்திருங்கன்னு மயக்க போட்டுடுறாங்க. இதை பார்த்துட்டு உடனடியாக டாக்டர்ஸ் அவங்களையுமே ஒரு ரூமில் அட்மிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விஜய் காவேரிக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்டை ரொம்பவே பரபரப்பாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து அங்கே வந்த இன்ஸ்பெக்டரும் நிவின் கிட்ட சொல்லிட்டு, உங்கள் எல்லார்கிட்டேயுமே கொஞ்சம் கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இந்த ஆக்சிடெண்ட் கண்டிப்பாக எதர்ச்சியாக நடந்த மாதிரி தெரியல, ஏதோ பிளான் போட்டு நடந்த மாதிரி நாங்கள் சந்தேகப்படுறோன்னு சொல்ல, இதை கேட்டுட்டு பதறி போன தாத்தாவும் பாட்டியும் அது எப்படி நடந்திருக்கும், அவனுக்கு யாரும் அப்படிப்பட்ட எதிரிகள் கிடையாதுன்னு சொல்ல, கல்யாணி பாட்டி உடனே எங்க அப்படியே எதிரி இருந்தாலும் அவங்க இப்படி அங்கே பண்ணுவாங்க, இவ்வளோ மோசமான வேலையை அப்படி யாரு தாங்க பண்ணுவாங்கன்னு கேட்க, உடனே நிவினும் அந்த ஒருத்தனால் பண்ண முடியும், அவன் தான் இதுக்கு காரணமாக இருப்பான்னு சொல்ல, தாத்தா உடனே நீ யாரை பற்றிப்பா பேசிக்கிட்டு இருக்க, அந்த ராகவை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். உடனே அன்பு சித்தப்பாவும், ராகவா அவன் தான் ஜெயிலில் இருக்கானே, அவனால் எப்படி இதை பண்ண முடியும்? அதுக்கு நிவினும் அவன் நேற்று தான் பரோலில் ரிலீஸ் ஆயிருக்கான்னு சொல்ல, இதை கேட்டுட்டு மொத்த குடும்பமும் ஷாக்காக, இன்ஸ்பெக்டரும் இதை பற்றி எங்ககிட்ட தெளிவாக சொல்லுங்கன்னு சொல்ல, நிவினுமே ஆரம்பத்துலேருந்து விஜய்க்கும் அவங்களோட குடும்பத்துக்கும், முக்கியமாக காவேரியோட குடும்பத்துக்கும் அந்த ராகவுக்கும் நடந்த எல்லா பிரச்சனையுமே சொல்கிறாங்க. அதனால நிவின் கன்ஃபார்மாக நான் அடித்து சொல்கிறேன், அந்த ராகவ் பழி வாங்கிறதுக்காக தான் விஜய் காவேரியை இப்படி பண்ணியிருக்கான்னு சொல்ல, இதை கேட்டுட்டு போலீஸ்காரங்களும் சரி நாங்கள் இதுக்கான நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதே நேரத்தில் நீங்கள் ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் எழுதி தரணும்னு நிவினையுமே அங்கேருந்து கூட்டிகிட்டு போக, அவங்க போனதுக்கப்புறமா பாட்டி பழம்ப ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமாக நான் ஆரம்பத்திலேயே படித்து சொன்னேன், அந்த குடும்பத்து பொண்ணு நமக்கு வேண்டான்னு யாராவது என்னை கேட்டிங்களா? இப்போ பார்த்தீங்களா, நான் ஆரம்பத்தில் பயந்த மாதிரியே நடந்துருச்சு, இப்படி தேவையில்லாமல் அவளோட குடும்ப பிரச்சனையில் தலையிட்டு இப்போது என் பேரன் இப்படி ஒரு நிலைமையில் இருக்கானே அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்க, இதை பார்த்துட்டு பக்கத்தில் இருந்த யமுனாவும் அழுதுகிட்டே, என்ன பாட்டி எங்கள் அக்காவும் தானே இப்போ சீரியஸான கண்டிஷனில் இருக்கா, இந்த நிலைமையில நீங்கள் இப்படி போய் பேசிக்கிட்டு இருக்கீங்க, எங்களுக்கும் தான் இதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது தெரியுமா, நீங்கள் இருக்கிற கஷ்டத்தில் இன்னுமே உங்களோட வார்த்தைகளால் எங்களை ரொம்பவே வருத்தப்பட வைக்கிறீங்கன்னு சொல்ல, ஆனால் பாட்டியும் அந்த வார்த்தைகள் எதையுமே எடுத்துக்காமல், பின்ன என்ன ஏற்கனவே நான் என்னோடய பையனை இழந்துட்டேன், இப்போ என் பேரனையும் இழந்துருவேன்னு எனக்கு பயமாக இருக்குன்னு அழ ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு ராதா, அன்பு சித்தப்பா, தாத்தான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் பாட்டியை சமாதானப்படுத்திடுறாங்க. அதுக்கப்புறமா டாக்டரை பார்க்கறதுக்காக தாத்தா கிளம்பி போக, அங்கே டாக்டரும் இந்த மாதிரி அவங்களோட கண்டிஷன் இன்னும் கிரிட்டிக்கலாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. உடனே தாத்தாவும், என்ன டாக்டர் ஏதாவது நல்ல விஷயம் சொல்லுவீங்கன்னு நினச்சா நீங்கள் இப்படி ஒரு குண்டை தூக்கி போகிறீங்களே, இப்போது அவங்களோட நிலமை எப்போ தான் சரியாகும்னு சொல்ல, ஆனால் டாக்டரும் அதெல்லாம் நாங்கள் எங்களோட பெஸ்ட்டான ட்ரீட்மெண்ட்டை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், ஆனால் நான் இப்போ உங்களை வர சொன்னதுக்கான காரணம், காவேரி இப்போது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்களோட வயிற்றில் இதுக்கப்புறமாவும் குழந்தை இருக்கிறது அவங்களுக்கு சேஃபாகவே இருக்காது, ஏன் அது குழந்தைக்குமே சேஃப் கிடையாது, இன்னும் ஒரு நாள் குழந்தை அவங்களோட வயிற்றில் இருந்தாலும் 2 பேரோட உயிருக்குமே ஆபத்து, அதனால் அந்த குழந்தைய இன்றைக்கி ஆப்ரேஷன் பண்ணி வெளியே எடுத்தாகணும்னு சொல்ல, இதை கேட்டுட்டு யமுனாவும் டாக்டர்கிட்ட, டாக்டர் எங்களுக்கு எங்களோட அக்காவோட உயிர் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தான் குழந்தையோட உயிரும், அதனால் நீங்கள் எப்படியாவது குழந்தையுமே நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்துருங்க, அதுக்காக நீங்கள் என்ன பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்ல, தாத்தாவும் அதே மாதிரி ஆப்ரேஷன் பண்ணிடுங்கன்னு பெர்மிஷன் கொடுக்க, இப்போ காவேரிக்கு ஆப்ரேஷனுமே நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் இப்போ தான் சாரதா கண் முழிச்சு எந்திரிக்கிறாங்க. உடனே அவங்களோட பக்கத்தில் அந்த யமுனாவும் இந்த மாதிரி காவேரி விஜயோட நிலைமை இன்னுமே மோசமாக இருக்க விஷயத்தையும், அதே சமயம் குழந்தைக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அவங்களுக்கு இப்போது ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்க விஷயத்தையுமே சொல்ல, இதை கேட்டுட்டு தன்னால் சுத்தமாக முடியலனாலும் கண்டிப்பாக தான் காவேரியை பார்க்க வந்தே தீர்வான்னு சொல்லிட்டு அவங்க உடனடியாக ஆப்ரேஷன் ரூம் வாசலில் வந்து நின்றுக்கிட்டு இருக்க, இதை பார்த்துட்டு ராதாவும், உங்களோட உடம்பு தான் ஏற்கனவே சரியில்லைல்ல, நீங்கள் எதுக்காக இப்போ இங்கே வந்தீங்கன்னு கேட்க, சாரதாவும், காவேரிக்கு இப்படி ஆப்ரேஷன் நடக்கும்போது என்னால் எப்படி அங்கே நிம்மதியாக இருக்க முடியும், அதனால தான் நான் கிளம்பி வந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே உள்ளே கரெக்டாக ஆப்ரேஷன் நடக்கிற இடத்துக்குள்ளே இருந்து குழந்தையோட அழுக சவுண்டு கேட்குது. இதை பார்த்துட்டு இவ்வளோ நேரம் கதறி அழுது வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த மொத்த குடும்பமும் இப்போ தான் கொஞ்சம் சிரித்து சந்தோஷம் அடைய ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துலேயே உள்ளேருந்து வெளியே நர்ஸும், வாழ்த்துக்கள்
உங்கள் பொண்ணுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கையில் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு தான் மொத்த குடும்பமும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ கைஸ், ஒரு வழியாக நம்ம நினச்ச மாதிரியே விஜய் காவேரியோட குழந்தை நல்லபடியாக பிறந்துருச்சு. அதே சமயம் அவங்க ஆசைப்பட்டபடியே அவங்களுக்கு பெண் குழந்தையும் பிறந்துருச்சு. ஆனால் என்ன, இப்போது விஜய் காவேரியோட நிலமை தான் ரொம்பவே மோசமாக இருக்குது. ஸோ இந்த குழந்தை வந்த நேரமாக பார்த்து அவங்களோட 2 பேரோட பிரச்சனையும் இதுக்கப்புறமா ஒட்டு மொத்தமாக முடிஞ்சு அவங்க 2 பேரும் நல்லபடியாக பிழைச்சி சந்தோஷமாக மறுபடியுமே வாழ ஆரம்பிக்கணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? அண்ட் ஆல்சோ அவங்களோட இந்த நிலைமைக்கு காரணமான அந்த ராகவுக்கு சரியான தண்டனை கிடைக்கணும்னு யாரெல்லாம் ஆசைப்படுறீங்க?